உன் பொண்டாட்டியும் இவன் பொண்டாட்டியும் ஒன்னாக்கிடு. நம்ம மைண்ட் எங்கெங்கயோ போகுது. சத்தியமா சொல்றேன், இதுங்களெல்லாம் வச்சு பிளாக் பண்ண முடியாது. நம்ம இன்டெரக்ஷனும் வேணாம் மச்சான். கடுப்பாதுடா. எல்லாருக்குமே கல்யாணம் ஆகும், எல்லாரும் நான் பட்டதை அனுபவிப்பீங்க. அப்ப நான் சிரிப்பேன். 3 2 1 திருப்பி ரீடெக் போ. ஏ துணி வாங்க போனல, நீ ரோட் கிராஸ் பண்ணும்போது அப்படியே இந்த மெடிக்கல் ஷாப் பார்த்தேன். நான் தப்பா நினைச்ச மச்சான். படுவாவி சரி விடமாட்டேன் நானே. நான் விடவே மாட்டேன். நீ சிரிக்கணும் விட்டு போ. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஆனா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இப்படி சமாளிக்கிறதுன்னு இப்ப காமிக்கிறியா? ஒரு என்ன 10 கல்யாணம் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கிறாரு. தெரியாது. 10 அடி வாங்குற இடத்துல ஒரு 5 அடிக்கு மைனஸ் பண்ணிக்கிறது அடின்றது கன்ஃபார்ம். அதை மிஸ்டேக் பண்ண முடியாது. டேய் என்னடா டயலாக் இது? யார் வைஃபா? வைஃப் தான், வேற யாரு? பேஸ் சைடுல நிக்க வச்சு பேசு. வண்டி ஓட்டும் போது போன் பேசக்கூடாது. டேய் எப்படி நிக்க வச்சு தானே ஆகணும்? பூ கிடக்குது, பூ குத்து கரெக்ட் பண்ணிடுறேன். அதை தானே நானும் பண்ணிக்கிறேன். எவ்வளோக்கா வருமானம்? எவ்வளவு வருமானம்? 60 ரூபாய். வேண்டாம், இப்ப பூ வாங்கி பொண்டாட்டியை கரெக்ட் பண்ணிருந்தா வேண்டா. இங்க பாத்து சொல்லு. டேய் லேட்டா போனா பூ கிட்ட கரெக்ட் பண்ணிடுது. கிழிச்சாரு. இது வரைக்கும் ஒரு முழம் பூ கூட தலையில வச்சு விட்டதில்ல தெரியுமா? அவங்க காசு இருக்குல்ல, சமாளிச்சு விட்டுறது. டேய் எங்கடா போற இப்போ? ஏண்டாடி இங்க பாரு, அப்படியே விட்டு வந்துருது. ஏய் வீட்டுக்கு சீக்கிரம் போனா போகுன்ற நிலைமையில. எதுக்கு துணி? உனக்கு தானே பர்த்டே. எனக்கு தான் பர்த்டே, ஆனா என் பொண்ணுக்கு தான் எடுக்கணும். யாரா நீ அப்படி ரன்னிங்ல சால்வ் பண்ண பண்ணி? நீ துணி வாங்க போனல, நீ ரோட் கிராஸ் பண்ணும்போது அப்படியே இந்த மெடிக்கல் ஷாப் பார்த்தேன். டேய் எங்கடா போற இப்போ? நான் தப்பா நினைச்ச மச்சான். படுவாவி கல்யாணம் ஆச்சுனா இவ்வளவு கஷ்டமா மச்சான்? கல்யாணத்துக்குள்ள யோசிச்சு பாக்கணும்பா. டென்ஷன் மூஞ்ச கம்மி. வேணும்னு பண்ணாதுடா, கடுப்பாதுடா. எல்லாருக்குமே கல்யாணம் ஆகும், எல்லாரும் நான் பட்டதை அனுபவிப்பீங்க. அப்ப நான் சிரிப்பேன். உன்னை ஏமா ஒரு சீக்கிரம் கழுமிச்சா? ஆன கதையை விட்டுதானே அப்பதான் சொன்னேன். இல்லடா, இப்போ உன் பொண்டாட்டியை கன்வின்ஸ் பண்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு பூவு, உன் பொண்ணுக்கு துணி, என்னடா இதெல்லாம்? கெட் டுகெதர்னு எல்லாம் இது என்ன? கெட் டுகெதர் 2 பேரு. அதே மாதிரி நானுங்களா இன்னும் வந்து நேக்குறான். எப்ப வருது, எப்ப சமைக்கிறது, எப்ப துண்ணுறது, எப்ப போறது? துண்டதே பின்ன கூப்பிட்டுறதுக்கு அதுக்குதான் பாப்பா இருந்தாலி புது மாப்பிள்ளை வாங்க. என்ன அப்படி பாத்துருக்கிற? அப்போ ஸ்டார்டிங்ல பார்த்தது எவ்வளவு ஒரு வருஷம் ஆச்சா? இல்ல 10 months ஆயிடுச்சு. போறா இவரு புது மாப்பிள்ள, இவரு பழைய மாப்பிள்ள. அப்ப அப்படி பாக்குற கிரியா ஊர்ல கல்யாணம் நடந்து ஆளே காணும். எங்க நைட் ஷிஃப்ட் போயிடலாம். காத்தல சும்மா தானே எடி பின்னாடியே எடுத்துட்டு ஏண்டா சாவில ஓபன் பண்ணுவ நீ? ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாதடா. இருப்பா. அவ்வளவுதான் அவ்வளவுதான். பழிச்சுறா கை அதுக்குதான் சாவி எடுத்து வந்தேன். உள்ள இருக்குல்ல, உள்ள புடிச்சுக்கிறான். வந்து போ போ, இவன மாமா தான் போ. டோன்ட் வரி. அரியா அரியா சிரிச்சல்ல சிரிச்சல்ல நீ சிரிச்சல்ல. சிரி சிரி விடமாட்டேன் நானே. நான் விடவே மாட்டேன். நீ சிரிக்கணும் விட்டு போ. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. மேல என்ன பண்ண போற? நம்ம பிளான் பண்ண மாதிரி லெட்ஸ் இங்கிலீஷ் வர மாட்டேங்குது. லெட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் தி பிளான். பார் உன் பொண்டாட்டியும்
இவன் பொண்டாட்டியும் ஒன்னாக்கிடு. கட்டி போட்டுருன்ற நம்ம மைண்ட் எங்கெங்கயோ போகுது. சனியனே என்ன பேசுது, 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆக்கிடுறான். நாளைக்கு நீ ஏதாவது கான்சலி பண்ணா நீ என்ன பண்றேன்னு லிஸ்டிங் வந்துரும். இவன் என்ன பண்றான்னு நீ ஃப்ரெண்டானு உங்க ஒய்ஃப் சொல்றோம். புரியுதா? நம்பர் எல்லாம் இல்ல புரியல சொன்னான். ஏன் இந்த பிளான் நாங்க திடீர்னு வந்தோம்னா, இவனுக்கு பொண்ணு பாத்துக்கிறாங்க, எனக்குலாம் பாக்கெட் தேவையில்லை, கிடையாது. சரியா? இருக்கிறதுலயே பர்சனாலிட்டியான ஆள் நீதான். இருக்கிறதுலயே பர்சனாலிட்டியான ஆள் நீதான். உனக்கே கிடைக்கணும். அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. சி பர்சனாலிட்டி எனக்கு இதுன்ற, ஆனா அவங்க 2 பேரும் கல்யாணம் பத்தியா பத்தியா என்ன ஒண்ணு லவ் மேரேஜ் தெரியுது, நீ மூடு. நானா இன்னைக்கு பிளான் என்ன டேய், இவன் என்ன பிளான் பிளான்ன்றான் அங்கிள். அவன் பிளான் தெரியாம தானே வந்த. இல்ல இவர் கேக்குற பிளான்னு கொல்ல பண்ணிடுவோம். ஏண்டா இப்பதான் புது மாப்பிள்ள, ஏய் வாங்கப்பா புது மாப்பிள்ள பழைய மாப்பிள்ள கல்யாணம் ஆயிடுச்சு, வீட்டுல என்ன கஷ்ட சுகம் இருக்குது அப்படின்னு பேசிக்கணும். குரல வித்தை காமிக்கடா. டேய் அப்பா மாதிரி பண்றா, பைத்திய மாதிரி பண்ணாதடா. புதியடா குரல் வித்தை காமிடா, காமிடா டே. உள்ள போயிட போறடா. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. அதான் கேக்குற. அந்த அறிவிப்போல் அன்பத் தருவாள் சின்ன அறிவிப்பும் இன்றி சுடுவாள் நீயும் தும்மிடி தும்மிடி ஆயுஸ். டேய் என்னடா நாய் மாதிரி கத்துக்கிற. டேய் பாத்துக்கோ, இன்னும் கொஞ்ச நாள் நீ அப்படித்தான். குழந்தை சிரிக்கணும், குரங்குத்தனமும் பண்ணோம், குட்டிக்காரனும் அடிக்கணும். இந்த குட்டிக்காரனடி குட்டிக்காரனடா. டேய் கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். வரும்போது லேட் ஆயிடுச்சுல்ல, அவன் பொண்டாட்டி கத்துன்னு கத்துச்சு. அவன் பொண்டாட்டி சமாளிக்கிறதுக்கு போயிட்டு பூ வாங்கினான். டக்குன்னு மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டான்டா. எனக்கு பகீர்னுச்சு. அப்பதான் தெரிஞ்ச மெடிக்கல் ஷாப்ல பக்கத்துல இருக்கிற துணி கடை இவருக்கு. ஓகே 3 2 1 திருப்பி ரீடெக் போ. ஏய் கேமரா வச்சுக்கிறாதடா. யாருப்பா இது? நம்ம இன்ட்ரடக்ஷனும் வேணாம் மச்சான். ஏய் 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 சரிடா, கொல்ல பாக்கல திரும்பி செத்து போகும். 2 1 வெல்கம் டு ராகு vlogs. டேய் இது பாவாது மாம், இவர் லாஸ்ட் மட்டும் vlogs இவரு. டேய் என்ன சொல்ல? வெல்கம் டு ராகு vlogs. ஓகே ஓகே ரெடியா? 3 2 1 வெல்கம் டு ராகு vlogs. நான் தான். நீதான்டா, நீதான். ஆமா ஆமா, யார் ராகுன்னு கேட்டானா சோடா புடி மண்டியா. சத்தியமா சொல்றேன், இதுங்களெல்லாம் வச்சு vlog பண்ண முடியாது. ஏதோ ஒன்று பண்ணலாம்னு யோசிச்சேன். என்ன ஸ்பெஷல்மா இன்னைக்கு? பிரியாணி. எங்க பெருமா செஞ்சது அது வரைக்கும் நம்பிக்கை இருக்கு. என் பொண்டாட்டி செஞ்சதுதான் கொஞ்சம் டவுட்டா இருந்திருக்கும். மாட்டனா. சரி நான் ஒண்ணு கேட்கறப்பா, வீட்டுல இருந்து சாப்பிட எடுத்துன்னு போறானா? சாப்பிடுறேனா? அது யாரு சாப்பிடுறது மட்டும் கேட்கு. நான் தான். ஏண்டா பச்சை போய் பேசுற, ஓப்பனா பேசுற. மச்சாதி சொல்லு. அவன் சாப்பிட்டுருந்தா இங்க வந்து சாப்பிட்டுருப்பானா இப்போ? உனக்கு புரியுதா என்ன சொல்ல? என்னடா அவன் சாப்பிட்டுருந்தான், நான் திரும்ப இந்த வீட்டுல வந்து சாப்பிட்டுருப்பான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.